இருப்பினும் அல்லது இருந்தாலும் என்பதை நாம் ஆங்கிலத்தில் however அல்லது having said that என்றவாறு குறிப்பிடலாம். We use these phrases to show contrast. Having said that, used to introduce something that contrasts with what was just said. அதாவது ஒரு விடயத்தை சொல்லி உடனடியாகவே எதிர்மறை கருத்தை அறிமுகம் செய்ய. அவர் மிகவும் கண்டிப்பானவர், இருந்தாலும் அவரது மாணவர்கள் அவரை விரும்புகிறார்கள். He is very strict. Having said that, his students love him. However, used to show contrast between two ideas. அதாவது இரு எதிர்மறையான யோசனைகளை வெளிப்படுத்த பயன்படும். இந்த பணி கடினமாக இருக்கிறது, இருப்பினும் அதை கட்டாயம் செய்து முடிக்க வேண்டும். The task is difficult, however, we must complete it. இனி தனித்தனியே உதாரணங்களை பார்ப்போம். எனக்கு வரைவதில் அதிக திறமை இல்லை, இருந்தாலும் சித்திர வகுப்பை ரசித்தேன். I'm not good at drawing. Having said that, I enjoyed the art class. அவர் முதல் தடவையில் தோற்றுவிட்டார், இருந்தாலும் அவர் நம்பிக்கையை இழக்கல. He failed in his first attempt. Having said that, he didn't lose hope. வழிமுறைகள் தெளிவாக இருந்தன, இருப்பினும் நான் தவறு செய்து விட்டேன். The instructions were clear. However, I still made a mistake. அவள் கடினமாக படித்தாள், இருப்பினும் தேர்வில் சித்தி பெறவில்லை. She studied hard. However, she didn't pass the exam. உணவு கட்டுப்பாட்டில் இருக்கிறேன், இருந்தாலும் சாக்லேட் தவிர்க்க முடியல. அவள் மிகவும் திறமையானவள், இருப்பினும் அவளுக்கு தன்னம்பிக்கை குறைவாக உள்ளது. Comment your answer. Thank you for watching.